வணக்கம். உங்கள் எல்லோரையும் யுனைடெட் குக்கிங்குக்கு வரவேற்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன். நான் இன்று இலங்கை யாழ்ப்பாணத்து முறைப்படி நெத்தலி மாங்காய் தீயல் செய்து காட்டப் போகின்றேன். வாங்கோ செய்யத் தொடங்கலாம். இதற்கு தேவையான பொருட்களை பார்த்து கொள்ளுவோம். 250 கிராம் நெத்தலி மீன் எடுத்து மஞ்சள் உப்புத்தூள் போட்டு கழுவி எடுத்துள்ளேன். 100 கிராம் வெங்காயம், 6 பச்சை மிளகாய், 75 கிராம் மாங்காய், 6 உள்ளிப்பல், 2 நெட்டு கருவேப்பிலை, அரை கப் தேங்காய்பால், 1/4 தேக்கரண்டி மஞ்சள் தூள், 1/4 தேக்கரண்டி வெந்தயம், தேவையான அளவு உப்பு. இலங்கையில் நெத்தலி தீயல் செய்வதற்கு மண்சட்டியை பாவிப்பார்கள். என்னிடம் மண்சட்டி இல்லாதபடியால் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாத்திரத்தை பாவிக்கின்றேன். இதில் வெட்டிய வெங்காயத்தை முதலில் போட்டுக்கொள்ளுவோம். இதன் பின்பு மாங்காயை போட்டுக்கொள்ளுவோம். அத்துடன் பச்சை மிளகாயையும் போட்டுக்கொள்ளலாம். வெந்தயத்தை சேர்த்துக்கொள்ளுவோம். இப்போது உள்ளியை போட்டுக்கொள்ளுவோம். இதன் மேல் நெத்தலி மீனை போட்டு பரவி கொள்ளலாம். எப்பவும் தீயல் செய்யும் போது முதலில் மீனை போடாமல் வெங்காயத்தை போட்டுக்கொண்டால் அது அடிப்பிடிக்காமல் இருக்கும். இதனுடன் மஞ்சள் தூள், தேவையான உப்பு, கருவேப்பிலையை போட்டுக்கொள்ளுவோம். அத்துடன் அரை கப் தண்ணியை விட்டு மிக்ஸ் பண்ணி கொள்ளுவோம். இப்போது இதை மீடியம் ஹீட்டில் விட்டு கொதிக்க விட்டு கொள்ளலாம். இப்போது இது கொதித்து விட்டது. இதற்கு மூடியை போட்டுக்கொள்ளுவோம். மூடியை திறந்து அடிக்கடி இதை குலுக்கி கொள்ளலாம். நாங்கள் விட்ட தண்ணி வத்தும் வரை இதை சமைத்து கொள்ள வேண்டும். இந்த தீயலுக்கு சின்ன வெங்காயம் போட்டுக்கொண்டால் மிகவும் சுவையாக இருக்கும். என்னிடம் சின்ன வெங்காயம் இல்லாததனால் நான் இந்த வெங்காயத்தை பாவித்துள்ளேன். உங்களிடம் சின்ன வெங்காயம் இருந்தால் இதற்கு சேர்த்துக்கொள்ளுங்கோ. இந்த தீயலுக்கு நாங்கள் கரண்டி வைக்கக்கூடாது, ஏனென்றால் மீன் கரைந்துவிடும். நீங்கள் எடுக்கும் மாங்காயின் புளியை பொறுத்து மாங்காயின் அளவு கூடி குறையும். அத்துடன் உங்களது உரைப்புக்கேற்றபடி மிளகாயின் அளவையும் கூட்டி குறைத்து கொள்ளுங்கோ. ஏனென்றால் இதற்கு நாங்கள் எவ்விதமான தூளும் சேர்க்கப் போவதில்லை. இப்போது தண்ணியெல்லாம் வத்திவிட்டது. இதனுடன் தேங்காய்பாலை சேர்த்து குலுக்கி விட்டு கொள்ளலாம். இனி இதை மூட தேவையில்லை. அடிக்கடி இதை குலுக்கி கொள்ள வேண்டும், அல்லது அடிப்பிடித்துவிடும். இந்த தீயலை கிரேவி எதுவும் இல்லாமல் நன்றாக தேங்காய்பால் வத்தும் வரை சமைத்து கொள்ள வேண்டும். பால் எல்லாம் நன்றாக வத்திவிட்டது. இப்போது அடுப்பை ஆஃப் பண்ணி கொள்ளலாம். இப்போது சுவையான நெத்தலி மாங்காய் தீயல் தயாராகிவிட்டது. இந்த நெத்தலி மீன் தீயலை சுட சுட சோத்துடன் சேர்த்து சாப்பிடும்போது மிகவும் சுவையாக இருக்கும். நீங்களும் இதை உங்கள் வீட்டில் செய்து பார்த்துவிட்டு எப்படி இருந்தது என கமெண்ட்ஸில் விடுங்கோ. உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கோ. உங்களது ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸுடன் ஷேர் பண்ணுங்கோ. மீண்டும் இன்னும் ஒரு புதிய ரெசிபியுடன் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.